பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. மூஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பித சூத்ர வாமனரூப மகேஸ்வரபுத்திர விக்ன விநாயக பாதநமஸ்தே. ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம், ஸ்ரீகணேச ஸ்ரீகணேச ரக்ஷமாம். பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிடர் குழுவின் சார்பாக வைகாசி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சோமியா ஐயா நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம். இப்போ இந்த வைகாசி மாத பலன்கள் 14/5/2024 முதல் 14/6/2024 வரைக்கும் வைகாசி மாதம். இந்த வைகாசி மாதத்துலேயும் என்னென்ன நல்ல நாட்கள் சுப நாட்கள் இருக்கிறது, அதே போல் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா சொல்லுவாங்க. அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் இப்போ பார்க்க போகிறது ஒவ்வொரு மாதமும் பலன்கள் பார்த்துக்கிட்டு வரோம். அதுபடி இந்த வருஷம் குரோதி மாதம் வைகாசி மாத பலன்களை பார்க்க போகிறோம். சரி, பலன்களை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சௌரியமாக இருக்கும். இதில் பிறக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னாக்கா வைகாசி மாதம் 21ஆம் தேதி, அதாவது ஆங்கில தேதி 3/6/2024 திங்கக்கிழமை. நமக்கு பொறுத்தளவுக்கு என்றைக்குமே ஒரு புது மனைக்கு பூஜை போடணும் அப்படின்னாக்க வாஸ்து நாட்களில் போடுறது சிறப்பாக இருக்கும். வாஸ்து நித்திரை விடுற நாட்கள் அப்படின்றத பொறுத்தளவு பார்த்தா வருஷத்துக்கு 8 நாட்கள் வரும். நம்மளோட அதிர்ஷ்டமோ என்னமோ இப்போ இந்த வைகாசி மாதத்துலேயே இந்த வாஸ்து நித்திரை விடுற நாள் வருது. அப்போ இதுவரையிலும் மனை வாங்கி வச்சுட்டு பூஜை போடுறதுக்கு காத்துக்கிட்டு இருந்தவங்க அத்தனை பேருக்கும் இந்த 3/6/2024 அன்னைக்கு வாஸ்து நேரம் அப்படின்றது காலையில் 9:05 10:35 வரலும் இருக்குது. அதுலேயே ஆஸ்பீசியஸ், அதாவது மிக பரம பவித்திரமான நேரம் அப்படின்றது 9:59 10:35 வரணும். இந்த காலகட்டங்களில் ராகு காலம், யமகண்டம், குளிகை, கரிநாள் எதுவுமே பார்க்க வேண்டாம். வாஸ்து நித்திரவிட நாள் பூஜை போட்டாச்சு அப்படின்னா அந்த கட்டட வேலை நிற்காமல் கண்டினியூவாக போகும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும், அதே போல் மெட்டீரியல் எல்லாமே கிடைக்கும். எந்த சங்கடமும் இல்லாமல் நிகழ்த்தக்கூடிய நாள் இந்த வைகாசி மாதம் 21ஆம் தேதி, ஆங்கில தேதி 3/6/2024. சரி, இதுக்கு அடுத்தது பார்க்கணும் அப்படின்னாக்க வைகாசி மாதம் அப்படின்னாலே விசாகம் அப்படின்றது. வைகாசி விசாகம் வருது வைகாசி மாதம் 10ஆம் தேதி, ஆங்கில தேதிக்கு 23/5/2024 வைகாசி விசாகம். சரி, இதுக்கு அடுத்தது வைகாசி மாதம் 15ஆம் தேதி, அதுக்கு ஆங்கில தேதி அப்படின்றது 28/5/2024 அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி. எப்பொழுதுமே அக்னி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு சூரியன் சித்திரை மாதத்தில் பரம உச்சத்தில் வரும்போது வரக்கூடியது அக்னி நட்சத்திர தோஷம்னு பேர். அக்னி நட்சத்திரன்றது மே 4 மே 21 வரையிலும் அக்னி நட்சத்திரம் இருக்குது. அதில் முன்கத்திரி பின்கத்திரி எப்படிம்பாங்க. முன்கத்திரின்றது 7 நாள் முன்னாடி, பின்கத்திரின்றது 7 நாள் பின்னாடி. அப்படி பார்க்கும்போது 21/7/28 அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி ஆகுது. இந்த காலகட்டங்களில் பெரும்பாலான சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நல்லது. வேறு தவிர்க்க முடியாமல் பண்ணணும்னா அருகில் உள்ள ஜோசியர்கிட்ட கேட்டுக்கிட்டு பண்ணலாமான்னு கேட்டுக்கிட்டு பண்ணுங்கள். மற்றபடி இந்த 28 நாளும் முன்கத்திரி பின்கத்திரியில் பண்ணுறதை தவிர்ப்பது மிக சிறந்தது. சரி, இப்போ இந்த வைகாசி மாதம் பிறக்கும் பொழுது எந்தெந்த கோள்கள் எந்தெந்த நிலையில் இருக்குது அப்படின்றத கோள் சாரம் அப்படிம்போம். அதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு காலபுருஷ தத்துவத்துப்படி முதல் ராசி அப்படின்றது மேஷ ராசி. மேஷ ராசியில் புத பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது ரிஷப ராசி, சூரிய பகவானும் மாறின குரு பகவானும் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது கன்னியா ராசி, கன்னியா ராசியில் கேது பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது கும்ப ராசியில் சனி பகவான் இருக்கார். காலபுருஷ தத்துவத்தின் கடைசி ராசியான மீன ராசியில் செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் இருக்கின்ற இந்த கோல்சார நிலையில் இந்த வைகாசி மாதம் பிறக்குது. நம்ம எப்பொழுதுமே இந்த கோல்சாரத்தில் பலன் சொல்கிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு 2 விதமாக இருக்குது. மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள் இருக்குது. மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு குரு பகவான் சற்ற ஏறக்குறைய 1 வருஷம், அடுத்தது ராகு கேது பகவான் சற்ற ஏறக்குறைய 1.5 வருஷம், சனி பகவான் 2.5 வருஷம். இதை தவிர பாக்கி கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இவங்களை வச்சுக்கிட்டு பலன் சொல்கிறது. இதை தவிர
உங்களுக்கு செவ்வாய் இது வச்சுக்கிட்டு பலன் சொல்கிறது. அப்போ நாம் இப்போ பலன் சொல்ல வர்றது வந்து விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சுக்கிட்டு. சந்திரன் 2.5 நாளைக்கு ஒரு ட்ரிப் மாறுறாரு. அப்படி மாறும்பொழுது இந்த வைகாசி மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் அதுக்குள்ளார மாறுறாங்க. எப்பொழுதுமே இந்த சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் 41 நாள்லேருந்து 45 நாள் மாறுவாங்க. அதுபடி மாறக்கூடியது அப்படின்ற பொறுத்தளவுக்கு 20/5 சுக்கிர பகவான் ரிஷபத்தில் மாறுறாரு. அதுக்கு அடுத்தது 24/5 புத பகவான் ரிஷபத்துக்கு மாறுறாரு. 31/5 செவ்வாய் மேஷத்துக்கு மாறுறாரு. அதுக்கு அடுத்த மாற்றம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 9/6 புத பகவான் மிதுனத்துக்கு மாறுறாரு. 13/6 சுக்கிர பகவான் மிதுனத்துக்கு மாறுறாரு. அப்போ இந்த 4 கிரகங்களும் மெல்ல செல்லும் கிரகங்கள் கிடையாது, விரைவாக செல்லும் கிரகங்கள். இதை வச்சுக்கிட்டு தான் நாம் பலன் சொல்ல போகிறோம். அதுபடி இப்போ பலனை பொறுத்தளவுக்கு மேஷத்திலிருந்து மீனத்துக்கு வரையிலும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் உண்டு அப்படின்றத விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போமா? மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்க பாத சனி நடந்துன்னு இருக்கு. கும்பராசியில் சனி பகவான் இருக்கார். பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களை வச்சு தான் மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். இப்போ குரோதி வருஷம் வைகாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரிய பகவான், சுக்கிரன், குரு மற்றும் புதன் 5 கிரகங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் 4ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், உங்களுடைய உடல்நிலையிலும் நல்ல ஏற்றம் இருக்கும். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 5ஆம் இடம் அதிகமாக சுபத்துவம் அடைந்து வலுப்பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 9, 10 அதிபதினு சொல்லக்கூடியவரும் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால 5, 9க்கு அதிபதிகள் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். குருவினால் பார்க்கப்படுற நீங்கள் எந்த விஷயத்தை நினைச்சிங்கனாலும் அது கண்டிப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். முயற்சிகள் அனைத்தையும் வெற்றி பெற செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மகர ராசிக்காரர்கள் பொதுவாகவே இந்த எண்ணெய் வித்துக்கள், இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம், அதை தவிர அட்வொகேட்டு அந்த மாதிரியான ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க, இந்த சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த அட்வொகேட்டாக இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய சுக்கிர பகவான் 10ஆம் அதிபதியாக இருக்கார். அவர் 5, 10க்கு அதிபதி, மிகப்பெரிய யோகர். அதனால் அவரே 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பொதுவாகவே இந்த மாதம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய படிப்பு எப்படி இருக்கும், இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கும், அதை தவிர தாய் தந்தையரின் உடல்நிலை எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ ஹரிஹர சர்மா ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஐயா நல்லா விரிவாக விளக்கமாக சொன்னீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க ராசியாதிபதி சனி பகவான் ராசிக்கு 2ல் இருக்கார். பிரகஸ்பதியான குரு பகவான் 5ல் இருக்கார். 5ல் இருந்துட்டு அவரே 9ஆம் பார்வையாக 5ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்குறார். நம்ம 9ஆம் இடம் அப்படின்றது ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியது தகப்பன் ஸ்தானம் அப்படிம்போம். அப்போ தகப்பன் ஸ்தானம் வலுப்பெறுது, தகப்பன் காரகனும் 5ல் இருக்கார். அப்போ இன்னும் நல்லபடியாக இருக்கா? நல்லபடியாக இருக்குது. அப்போ தகப்பனுக்கு இது நாள் வரை இருந்த ஆரோக்கிய குறைவு நல்லபடியாக சரியாகி ஆரோக்கியம் நல்லபடியாக மேன்மை நிலையை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர நம்ம ஜோதிஷ சாஸ்திரத்தில் 9ஆம் இடம் அப்படின்றத உயர்கல்வி அப்படிம்போம், ஹையர் எஜுகேஷன் அப்படிம்போம். இந்த மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு உயர்கல்வி, அதாகப்பட்டது உயர்கல்வி அப்படின்னா ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி போன்ற எக்ஸாம் எழுதக்கூடிய மகர ராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இதோட இன்னொரு பிரமாதம் என்ன அப்படின்னாக்க 5ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறார். அப்போ ராசியை பார்க்கும்போது இது நாள் வரை 7.5 சனியில் உடல்நலம் குன்றி இருந்தவங்களுக்கு பிரகஸ்பதி குருவின் பார்வையினால் இந்த வைகாசி மாதத்தில் உடல்நல குறைவு சரிப்படும். இதுவரை ஏற்பட்ட பொருளாதார இழப்புகள் சரிப்படும். 5ல் இருக்கார் குரு. 5ல் இருக்கிற குரு நல்லா இருக்கார். அதே போல் 8ஆம் இடத்து அதிபதியான சூரியனும் 5ல் இருக்கார். 8ஆம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம்.
அந்த மறைவு ஸ்தானத்தில் இருக்கிற சூரியன், ஆத்மகாரகனான சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கார். குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டங்கள். குலதெய்வத்துக்கு ரொம்ப நாளாக வேண்டிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு போகணும்னு நினச்ச காலகட்டங்களில் ஏதாவது ஒரு தடங்கல்கள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. காரணம் பார்த்தீங்கன்னா அந்த 7.5 சனியும் தொடர்புல இருந்துச்சு. ஜென்ம சனி, விரய சனி இருந்துச்சு. இப்போ கடந்த டிசம்பர் மாதம் அது பாத சனியாக மாறிடுச்சு. இந்த காலகட்டங்களில் முயற்சி எடுத்தால் குலதெய்வ கோயில் வழிபாடு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். எப்போ குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வந்துருத்தோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இஷ்ட தெய்வங்கள் எல்லாருமே வீட்டுக்கு வருவாங்க. எப்போ நம்ம வீட்டுக்கு குலதெய்வம் வந்துருச்சோ, குலதெய்வத்தோட அருள் வந்துருச்சோ, அப்போ வீட்டில் ஒவ்வொரு சுப நிகழ்ச்சிகளாக தொடரும். நீண்ட நாளாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுக்கின்ற தம்பதிகளுக்கு, அதாவது திருமணம் தடை தாமதம் ஏற்பட்ட குழந்தைகளுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக இந்த காலகட்டங்களில் அதிகம். அதே போல் பார்த்தாக்க திருமணமாகி ரொம்ப நாளாக வம்சமிருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்காத மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் சந்தான பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா புத்திரக்காரனான குருவே புத்திர ஸ்தானத்தில் இருக்கார். அது தவிர புத்திர ஸ்தானாதிபதியான சுக்கிரனும் அங்கேயே இருக்கார். கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் வைகாசி மாதத்தில் கண்டிப்பாக வம்சமிருத்தி நடைபெறக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம். என்ன ஒன்று அப்படின்னாக்க 3ல் இருக்கிற ராகு அதீத தைரியத்தை கொடுப்பார். ஆனால் அந்த அதீத தைரியத்தில் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறத தவிர்ப்பது சிறந்தது. எக்காரணத்தை கொண்டும் விதாண்டாவாதம் செய்கிறது தவிர்ப்பது சிறந்தது. ஏன்னா உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார் 2ஆம் இடத்துல, 3ல் ராகு தனித்து இருக்கார். அப்போ அதீத தைரியம் கொடுத்து வாக்குறுதியை கொடுத்துட்டு அதை நிறைவேற்ற முடியாத காலகட்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ அதை பொறுத்தளவுக்கு இந்த வைகாசி மாதத்தில் யாருக்கிட்டையும் வாக்குவாதம், விதாண்டாவாதம் இதை செய்கிறத தவிர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக அத்தனை பிரச்சனைகளையும் தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ மொத்தத்தில் பொறுத்தளவுக்கு மகர ராசி என்பவர்களுக்கு இந்த வைகாசி மாதம் ஆனந்தமான மாதமாக இருக்குமா? கண்டிப்பாக ஆனந்தமான மாதமாக இருக்கும். ஆனாலும் ஒரு சிலருக்கு நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் சரியில்லை என்றால் சில சங்கடங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த சங்கடங்களை எப்படி விளக்கணும், அதுக்கு என்ன பரியாயச்சித்தம் பண்ணணும் அப்படின்றத சொல்லுவாங்க. அதே போல் இந்த வைகாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு 32 நாள் இருக்குது. இந்த 32 நாளில் சுபம் தவிர்க்க வேண்டிய நாள், புதிய முயற்சிகள் தடுக்க வேண்டிய நாள் எந்தெந்த நாள் அப்படின்றதே நம்ம ஐயா அவங்க சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக, தெளிவாக, விளக்கமாக, விவரமாகவும் 2 பேருமே சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதே சமயத்தில் விளக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு ஐயா சொல்லி சொன்னாங்க. அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா சந்திராஷ்டம தினங்கள்ங்கிறத அவசியமாக விளக்க வேண்டிய நாட்கள். அந்த சந்திராஷ்டம தினங்களில் செய்யக்கூடாத வேலைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று பிரயாணம் செல்வது. அது எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் சரி, உள்நாட்டுக்குள்ளே பிரயாணம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, பிரயாணம் பண்ணக்கூடாது. பிரயாணத்தினால தொல்லைகள் வரும். அதுக்காக பிரயாணம் பண்ணக்கூடாது. அதேமாதிரி சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது. அந்த சுபகாரியங்கள் எதுவும் செய்யாமல் இருக்கிறதும் சால சிறந்ததாக இருக்கும். அதேமாதிரி புதிய முயற்சிகள் எதுவும் செய்யக்கூடாது. இதெல்லாம் செய்தால் அதெல்லாம் வளவளன்னு இழுத்துகிட்டே போகும், நடைபெறாமல் போயிடும். அதனால் இதையெல்லாம் தவிர்க்கிறது மிக மிக நல்லது. அப்போது இந்த நாட்கள் உங்களுக்கு என்னைக்கு வருது அப்படின்னு பார்க்குற போது வைகாசி மாதம் 3ஆம் தேதி 4ஆம் தேதி இருக்குது. அப்போ வைகாசி 3ஆம் தேதி 4ஆம் தேதிக்கு ஆங்கில தேதிங்கிறது 16/5/2024 வியாழக்கிழமையும் 17/5/2024 திங்கட்கிழமை. இந்த 2 நாட்களும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள். இந்த 2 நாட்களையும் தவிர்க்கிறது மிக மிக நல்லது. இது போக உங்களுடைய ஜாதக பிரகாரம் தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் இந்த மாதிரி உள்ளவங்க சரியான இயக்கத்தில் இல்லை அப்படிங்கிற போது அந்த கிரகத்திற்கு உண்டான கிழமை அன்னைக்கு போய் அந்த கிரகத்திற்கு உண்டான தெய்வத்துக்கு வழிபாடு செய்வதும் அர்ச்சனை செய்வதும் அல்லது தீபமாவது ஏற்றி வழிபடுவதும் அன்றைய தினத்தில் ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்கள் பண்ணுறதும் சால சிறந்ததாக அமையும். இதனால் உங்களுக்கு இந்த தசா புத்தி அந்தரம் சூட்சமம் இதனால் வரக்கூடிய விளைவுகள் நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தருவார். அதனால் அதை பண்ணிக்க வேண்டியது. எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன திசை கோச்சாரத்தில் என்ன பண்ணிகிட்ருக்க, எனக்கு எதுவும் தெரியாதுங்க அப்படின்னு சில பேர் இருக்கிறவங்க. அதில் என்னென்னு கேட்டால் சனிக்கிழமை அன்னைக்கு போய் பெருமாளை சேவிக்கிறது நல்லதாக இருக்கும். அதே மகாலட்சுமியும் வழிபடுறது சிறப்பாக இருக்கும். ஆக
அதுவும் அர்ச்சனை பண்ணி இல்லை தீபம் ஏற்றி வழிபடுறது சாலச் சிறந்ததாக இருக்கும். மேற்கொண்டு உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரவங்க விரிவாக சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. மகர ராசியை பொறுத்தவரையிலும் பெரிய ஏற்றமான நாள். ஏன்னா ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் ராசியை பார்க்கறது பெரிய விசேஷம். அதை தவிர உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதனால் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு சீரான ஒரு ஏற்றம் இருக்கும். கேத்து பகவான் இவ்வளோ நாள் தனித்து இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதனால் இப்போ குரு பகவான் பார்க்கறதுனால தந்தையின் உடல்நிலையில் சீரான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த மகர ராசிக்காரருக்கு 7 சனியில் பாத சனி போயின்னு இருக்குது. பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதமான வைகாசி மாதம் அமையிறது. 5ஆம் இடத்துல புத்திரக்காரகன் புத்திரஸ்தான அதிபதி 2 பேருமே சேர்ந்து இருக்கிறதுனால ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் முயற்சி ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியான குரு பகவானே 5ஆம் இடத்துல இருக்கார். 3க்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால எல்லா விதமான விஷயங்களிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டும் உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்லபடியான மாதமாக இருக்கும். இருந்தாலும் 7 சனியின் பாத சனி இருக்கிறதுனால பேச்சில் மிகுந்த கவனம் தேவை, தொழிலில் மிகுந்த ஸ்ரத்தை தேவை அப்படின்றத சொல்லி இந்த சக்தி சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.